இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி விசேஷமான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பின. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. பத்மோ தீவிலே யோவானாகிய தேவனுடைய பிரியன் சிறை கைதியாய் அனுப்பிவிடப்பட்டிருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு பல தரிசனங்களை கொடுத்தார். அற்புதமான பல காரியங்களை அவர் கண்டு கடைசி காலத்தில் நிகழப்போகிற நிகழ்வுகளை தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். அந்த புத்தகத்திற்கு பெயர் தான் வெளிப்படுத்தின விசேஷம். நம்முடைய கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் அற்புதமான ஒரு புத்தகம். உலகத்தில் பல கோடி புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு புத்தகத்துக்கு இணை எதுவுமே கிடையாது. ஏனெனில் இந்த புஸ்தகம்தான் உலகத்தின் துவக்கம் என்ன என்று சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு என்ன என்று சொல்லுகிறது, மனித வாழ்க்கை எவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கது என்று சொல்லுகிறது, மனித வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவால் எப்படி மாற்றப்படும் என்றும் இந்த புத்தகம் சொல்லுகிறது, மக்கள் வாழ்க்கையின் நிலைகள் என்ன என்று இந்த புத்தகம் சொல்கிறது, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு தேவனை குறித்தும் இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது. ஆகவேதான் இந்த வேத புத்தகத்தை நாம் அனுதினமும் வாசிக்கிறோம். இங்கே வாசித்த வசனம், முதல் வசனம் சொல்கிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று துவங்குகிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே புதிதான காரியங்களை சிருஷ்டிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை சிருஷ்டிக்க விரும்புகிறார். ஏனெனில் வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதிதாய் இருக்கிறது என்று. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புது கிருபை, புது இரக்கத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இங்கே யோவான் எழுதுகிறார், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அது என்ன புதிய வானம் புதிய பூமி? நாம் இப்பொழுது காண்கிற வானத்தில் 3 பகுதி உண்டு. அதில் முதல் பகுதி நாம் காண்கிற வானம், 2ஆம் பகுதி நாம் காணக்கூடாத வானம், 3ஆம் பகுதி பரலோக தேவன் வீற்றிருக்கிற சிங்காசனம் இருக்கிறதே, அந்த பரலோகம் இருக்கிற வானம். இப்படிப்பட்ட வானத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார் என்று சொல்லுகிறது வேதம். அவர் ஏன் புதிதாக்க வேண்டும்? என்ன நடந்தது? எதற்காக அவர் புதிதான ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் கேள்விகள் வரும். ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் முதல் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு தெரியாது. கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆனால் அவர் சிருஷ்டித்த வானம் பூமி சின்ன பின்னமாக்கப்பட்டது. ஏனெனில் 2வது வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த 2 வசனங்களுக்கு இடையே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. அது எது என்று நமக்கு தெரியாது. அந்த சம்பவம் முழு உலகத்தையும் இருளாக்கிற்று, முழு பூமியையும் இருளாக்கிற்று.
ஆண்டவர் பார்க்கிறார், இந்த இருள் மக்களை பாதிக்கின்ற ஒரு இருள், இந்த இருளை உண்டு பண்ணினவன் சாத்தானாகிய பிசாசு என்று ஆண்டவர் அறிந்து மீண்டும் ஒரு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்க விரும்பினார். இரண்டாவது வானமும் இரண்டாவது பூமியும். அந்த வானத்தை பூமியை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார் என்றால் தன் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். உண்டாக கடவது என்று சொன்னார், புதிதாய் உண்டாயிற்று. ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னார், புதிய ஆகாய விரிவு உண்டாயிற்று. மச்சங்கள் உண்டாக கடவது என்று சொன்னார், புது புது மச்சங்கள் உண்டாயிற்று. தண்ணீர் உண்டாக கடவது என்று சொன்னார், சிருஷ்டிக்கும் வல்லமையுடைய தேவன் உண்டாக கடவது என்று சொல்ல சொல்ல எல்லாமே உண்டாயிற்று. அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் கூட அவர் எல்லாவற்றையும் புதிதாய் சிருஷ்டிக்க வல்லமையுடையவர். எல்லாவற்றையும் புதிதாய் படைத்து விட்டு அந்த உலகத்தில் தன் பிள்ளைகளை படைக்கிறார். அவர்களுக்கு பெயர் ஆதாம் ஏவாள். அவர்களுக்கு புதிதாய் படைத்த உலகத்தை தேவன் பரிசாய் கொடுத்தார். என் மகன் ஆதாமே, என் மகள் ஏவாளே, நான் படைத்திருக்கிற இந்த பெரிய உலகம், இந்த புதிய உலகம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும். நீங்கள் இன்றைக்கு 2 பேரா இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததி பிறக்கும், பூமியெல்லாம் நிரப்புவார்கள். அதுவே என் சித்தம். நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள். இந்த புதிய வானம் புதிய பூமியை நீங்கள் சந்தோஷமாய் அனுபவியுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த முதல் வானம் முதல் பூமியை ஒருவன் கெடுத்தானே, அவனுக்கு இப்பொழுது இந்த புதிய வானம் புதிய பூமியிலே வாசம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாளை கண்டாலே பிடிக்கவில்லை. இவர்கள் தேவ சாயலாய் உண்டாகி இருக்கிறார்கள், இவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், இவர்கள் தேவனோடு நடக்கிறார்கள், எப்படியாவது இவர்கள் வாழ்வை கெடுக்க வேண்டும் என்று திட்டம் செய்தார். அன்றைக்கு ஏதேனிலே ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்த புதிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் வாழ்வை எந்த சாத்தான் கெடுத்து போட்டானோ அதே சாத்தான் தான் இன்றைக்கு உங்கள் வாழ்வையும் கெடுப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறான், கெடுத்து கொண்டிருக்கிறான். இந்த 2 பேரும் ஆண்டவரோடு சஞ்சரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாமே புதுசு. மரங்களை பார்த்தால் புதிது, பழங்களை பார்த்தால் புதிது, நதிகளை பார்த்தால் புதிது. அவர்களுக்கு எல்லாமே புதிதா இருந்தது. ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை சந்திக்க வருவார், தேவனோடு பேசுவார்கள், உறவாடுவார்கள். திடீரென்று ஒருவன் உள்ளே வந்தான். அவன் யார் தெரியுமா? முதலாம் வானத்தையும் முதலாம் பூமியும் கெடுத்தவன். அவன் திரும்ப உள்ள வந்து இந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை நான் கெடுத்தே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு காரியத்தை சொன்னான். நீங்கள் எல்லா கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, எல்லா கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லவில்லை. தேவன் நல்லவர், அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு கனியை மாத்திரமே புசிக்க கூடாது என்று சொன்னார். பிசாசுக்கு தெரியும், அந்த கனியை அவர்கள் புசிப்பார்கள் என்றால் அவர்களுக்குள் மரணம் வந்துவிடும். இன்னொரு கனி இருக்கிறது, அது ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த கனியை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம். அவர் அதை கொடுக்க நினைப்பதற்கு முன்பதாகவே, கொடுக்கும் நாளுக்கு முன்பதாகவே பிசாசானவன் அந்த சாபத்தின் கனி, நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க கனியை புசிக்கும்படி ஏவாளை வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய வாழ்வை அனுபவித்தவர்கள் இப்பொழுது அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டது. அவர்களுக்கு வெட்கமாய் இருக்கிறது. ஐயோ, நாம் ஆடையின்றி இருக்கிறோமே என்று நினைக்கிறார்கள். அதற்கு முன்பதாக தேவனுடைய மகிமை அவர்களுக்கு ஆடையா இருந்தது. they were so innocent. அவர்களுக்கு தாங்கள் ஆடை இல்லாமல் இருப்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவ மகிமையினால் மூடப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு பாவம் உள்ளே புகுந்ததோ பிசாசு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்து விட்டான். my work is over, it's done, முடிஞ்சிருச்சு. இனிமே இவர்கள் அழியாத வாழ்வோடு வாழ முடியாது, ஆண்டவரோடும் வாழ முடியாது, இந்த ஏதேனிலும் வாழ முடியாது. இவர்கள் இந்த பூமியிலே பரதேசிகளை போல துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீர்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிற வாழ்க்கையை நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏனெனில் அவர்கள் புசித்தது என்னுடைய கனி, என்னை நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க கனியை தேவனுடைய வார்த்தை மீறி புசித்தபடினால் வாழ்க்கையெல்லாம் நஷ்டம், வாழ்க்கையெல்லாம் கஷ்டம் என்று சந்தோஷமாய் விலகி போய்விட்டார். தேவன் வருகிறார். ஆதாம் ஏவாளும் தங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இவ்வளோ ஒரு அன்புள்ள அப்பா,
நம்மை செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்து விட்டோமே. ஆகவே இனிமேல் அவருடைய முகத்தை எப்படி பார்ப்பது என்று ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அன்போடு கூட கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் என்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? நீ பாவி என்று உனக்கு சொன்னது யார்? உன்னை என் சாயலாய் நான் படைத்தேனே. உடனே உரையாடல் நடக்கிறது. ஆண்டவர் பார்த்தார், இனிமேல் இவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்தால் இதே பாவத்தோடு என்றென்றைக்கும் நீடித்திருப்பார்கள். ஆகவே இவர்களை வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்தாராம், மூடி போட்டாராம். மனிதன், நல்ல ஒரு வாழ்வோடு இருந்த மனிதன் தன் வாழ்வை இழந்து போனான். அந்த வாழ்வை இழந்து வெளியே வருகிறான். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த இனிமேல் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அந்த முதல் குடும்பத்திலே சாத்தானுடைய வித்து உள்ளே போயிற்றே. அந்த நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க கனி, அந்த கனிக்குள் என்ன இருந்தது தெரியுமா? சாத்தானின் வித்து, சாத்தானின் வார்த்தை. அந்த சாத்தானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்ததினால் இப்பொழுது அந்த விஷம் இவர்கள் சரீரத்திலே கலந்து போயிற்று. பாவம் என்ற விஷது காயின் என்ற ஒரு மனுஷனுக்குள் கடந்து சென்றது. அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். காயின், உனக்கு யார் இந்த பகையை உள்ளே விதைத்தது என்று அவனை கேட்டிருந்தான். எனக்கு தெரியாது, அது எனக்குள் இருந்தது என்று சொல்லுவான். இன்னைக்கு உலகத்தில் மனுமக்களுடைய பிரச்சனைகளே என்ன தெரியுமா? அந்த விஷம் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்குள் இருந்து சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் தொடர்கிறது. அது நமக்குள்ளும் வந்து நிலை கொண்டிருந்தது. ஆண்டவர் பார்த்தார், எப்படியாவது இதிலிருந்து என் ஜனங்களுக்கு விடுதலை தர வேண்டும், வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். என்ன வாக்குத்தத்தம் செய்தார்? ஸ்திரீயின் வித்தாய் மேசியா வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று ஒரு வெற்றியை தேவன் வாக்கு பண்ணினார். ஆனால் அது ஆதாமின் காலத்தில் நடக்கவில்லை. ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தார். அது வரைக்கும் மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் சின்னா பின்னமாய் சின்னா பின்னமாய் சின்னா பின்னமாய் எல்லா ஜனங்களும் பாவம் செய்து பாவம் பெருகின போது ஆண்டவர் உலகத்தையே அழித்தாராம். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் அன்புள்ளவர், ஆனால் பாவத்தை பொறுக்காதவர். உங்கள் வாழ்க்கையிலே அவர் அன்போடு கூட பல புதிய காரியங்களை தர விருப்பமுடையவராயிருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருந்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட முடியாது. இந்த மாலை வேளையிலே இந்த மைதானத்திற்குள் உட்கார்ந்திருக்கிற உங்களோடு பேசுகிறேன். இந்த ஒலிபெருக்கின் மூலமா என் வார்த்தையை கேட்கிறவர்களோடு கூட பேசுகிறேன். ஒருவேளை தொலைக்காட்சியில் ஆன்லைனிலே இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட பேசுகிறேன். Sin separates man from God. பாவம் மனிதனை பிரிக்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு 3 வயது குழந்தை ஒரு தவறு செய்து ஒரு பொம்மையை உடைத்து விட்டது என்றால் உடனே எங்கேயாவது போய் ஒளித்து வைத்து விட்டு வருகிறது. பொம்மை எங்கே என்று கேட்டால் தெரியாது என்று சொல்லுகிறது. பொய் சொல்ல சொல்லிக் கொடுத்தது யார்? யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அது உள்ளே இருக்குது வித்து. 8 மாத குழந்தையின் கையிலிருந்து ஒரு பொருளை பிடுங்கி பாருங்கள், அது உடனே அலறுகிறது. இந்த தன் பொருள் என்ற எண்ணத்தை அதற்கு கொடுத்தது யார்? அது உள்ள ஜீன்லயே இருக்கிறது. ஆதாமுக்குள் வந்த அந்த பாவம் எல்லா ஜீன்களையும் போய் முழு உலகத்தாருக்கும் இந்த பாவம் அவர்களை பாய்சன் பண்ணிவிட்டது. ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? அத்தி இலையை தைத்து கொண்டு ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது வந்தார்களாம். ஆண்டவர் பார்த்தார், ஆதாம், இந்த அத்தி இலை உன் உடம்பிலே எத்தனை நாள் இருக்கும் தெரியுமா? இந்த இலை சருகாக மாறுகிற வரைக்குத்தான் இருக்கும். இது சருகாக மாறிவிட்டால் நீ படுத்து எழுமினால் அந்த சருகுகள் எல்லாம் உடைந்து கீழே விழுந்து விடும். இன்றைக்கு மனிதன் தன் பாவ மன்னிப்புக்கென்று எதையோ தேடுகிறான், எங்கெல்லாம் ஓடுகிறான், எங்கெல்லாம் ஓடி போய் வணங்குகிறான், பிராயச்சித்தம் செய்கிறான், பரிகாரம் செய்கிறார்கள். ஆனால் பாவங்கள் நீக்கப்படாது. ஏனெனில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. பாவ மன்னிப்புக்காக குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் எவருமே பாவத்தை பரிகரிக்க முடியாது, சுத்த இரத்தமுடைய இயேசுவை தவிர. ஹல்லேலூயா. ஆகவேதான் பிதா சொன்னார், நீ உன் சொந்த வழியிலே பாவ மன்னிப்பை பெற நினைக்காதே ஆதாம், நான் உனக்கு பரிகாரம் செய்கிறேன் என்று அடையாளமாக ஒரு மிருகத்தை அடித்து அந்த இரத்தத்தை சிந்தி அந்த தோலை அவனுக்கு உடையாய் உடுத்தினார். இது எதை குறிக்கிறது? ஒரு இரட்சகர் ஒரு நாள் வருவார், அவர் வந்து ரத்தம் சிந்துவார், சிதைந்து போன உங்கள் வாழ்வை அவர் புதிதாய் மாற்றுவார் என்று தேவன் செய்த வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது.
என் அன்பு தேவ ஜனங்களே, இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறதா? ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் செய்ததினால், இளவயதில் செய்ததினால் அதன் தண்டனையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு உங்கள் பாவத்தை பரிகரிக்க இந்த பூமியிலே வந்தார். ஒரு மனிதனை குறித்து, ஜூக் என்ற ஒரு மனிதனை குறித்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார்கள். அவன் ஒரு பெரிய கிரிமினல். அவன் வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேரை கொலை செய்தானாம், எத்தனையோ பேர் வாழ்க்கையை கெடுத்தான், எத்தனையோ இடங்களில் கொள்ளையிட்டான், பல காரியங்களை செய்தான். அவன் சந்ததியில் பிறந்த மக்களை குறித்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்த பொழுது 1200 பேர் அவன் சந்ததியில் கணக்கெடுப்பு எடுத்தார்கள். அந்த 1200 பேரில் 400 பேர் தங்கள் வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக் கொண்டார்களாம், பலவிதமான குடி, வெறி, போதை போன்ற பொருட்களால். 310 பேர் பிச்சை எடுக்கிறவர்களாய் மாறினார்களாம். 400 பேர் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். 310 பேர் பிச்சை எடுக்கிற தரித்திரராய் மாறினார்கள். 130 பேர் கிரிமினல் குற்றவாளிகளாய் மாறினார்களாம். 60 பேர் திருடர்களாய் மாறினார்கள். 7 பேர் கொள்ளையர்களாய் மாறினார்கள். இதை போல எல்லாருடைய வாழ்க்கையும் கணக்கெடுத்து பார்த்தால் அந்த ஜூக் என்ற மனிதனுடைய சந்ததியில ஒருவர் கூட நன்றாய் வாழவில்லை. பாவத்தின் விளைவு ரொம்ப பெருசு. Sin carries a high price. பாவத்துக்கு ஒருத்தன் தைரியமா செஞ்சா அது அதன் விளைவு அவன் சந்ததிக்குள் தொடர்கிறது என்பது இந்த ஜூக்குடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ நீங்கள் பல தவறுகளை உங்கள் வாழ்க்கையில் செய்தது நிமித்தம் ஒருவேளை இன்றைக்கு குற்ற உணர்வோடு இருப்பீர்கள் என்றால், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு புதிய வாழ்வை தர விரும்புகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் யாரை குறித்து சொல்கிறது? மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அன்றைக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரே, முழு உலகத்திலும் வெளிச்சம் வந்ததே. இப்பொழுது முழு உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படி இயேசுவை பிதா அனுப்பினார். ஆனால் எந்த மனுஷன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை தன் இருதயத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருளை அகற்றுகிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இருளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் பாவத்தோடு போராட்டம் இருக்கிறதா? பிசாசோடு போராட்டம் இருக்கிறதா? சாப கட்டுகள் இருக்கிறதா? செய்வினைகள், ஏவல்கள், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்களினால் உங்கள் குடும்பம் இருளில் இருக்கிறதா? இந்த ஆண்டவர் சகலவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொன்னாரே, முதலாவது அவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. A new life in Christ. 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். என் அன்பு வாலிபனே, உன் வாழ்க்கை ஒருவேளை வெளியே இருக்கிற யாருக்கும் தெரியாது. நீ திரை மறைவிலே பல தவறுகளை செய்து அந்த தவறுகளை மறைத்து நீ இன்பம் கண்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கிற அவருடைய கண்கள் உன் வாழ்க்கையை பார்க்கிறது. இன்றைக்கு உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். மகனே, அந்த இருளை விட்டு நீ வெளியே வந்துவிடு. பாவத்தின் விளைவு, ஒரு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவு இந்த முழு உலகமும் அனுபவிக்கிறது. அதுபோல நீ செய்கிற பாவத்தின் உன் முழு சந்ததியும் பாதிக்கப்படாதபடிக்கு இன்றைக்கு இரவு என்னிடத்தில் வா என்று ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். சொல்லுங்க, புது வாழ்வு தருகிறார். சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையவே புதிதாய் மாற்றி விடுவார். இயேசுவினிடத்தில் வந்தால் வாழ்க்கை புதிதாய் மாறும். என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். என் வாழ்க்கையில் எவ்வளவு குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இருந்தது. இந்த இயேசு உள்ளத்தில் வந்த பிறகு, இந்த ஆண்டவர் இயேசு உள்ளத்தில் வந்த பிறகு வாழ்க்கை மாறியது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒருவர் வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் மைக்கில். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நல்லா பாருங்க, ஒரு வீட்டுக்குள் ஆண்டவர் வருகிறார். வந்தவுடன் அந்த மனிதனின் வாழ்வு மாறுகிறது. அவனுக்குள் பாவ உணர்வு வருது. ஐயோ, நான் தவறு செய்தேன். இந்த பரிசுத்தமுள்ள இயேசு என் வாழ்க்கையில் வந்த போது என் பாவ உணர்வு என்னை காயப்படுத்துகிறது, குற்றப்படுத்துகிறது என்று சொல்லி ஒருவனிடத்தில், திரும்ப வாசியுங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பொருள் என்ன? ஆண்டவரே, என் தவறான வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வருகிறேன். என் தவறான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் அது பொருள். ஆண்டவர் இயேசு என்ன பதில் சொன்னார்? அடுத்த 2 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. என்ன ஒரு பொசிஷனை கொடுத்துட்டார் பாருங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் யாரு? ஆபிரகாமின் குமாரன் என்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் இவன் சுதந்திரவாளி. ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இவன் என்ன செய்தான்? சகேயு அநியாயமாய் அவன் மற்றவருடைய ஆஸ்தியை கொள்ளையிட்டான். இப்பொழுது மனம் திரும்புகிறான், திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய வாழ்க்கையும் தந்து இப்பொழுது நீ யார் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லுகிறான். நீங்களெல்லாம் யார் தெரியுமா? இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பைபிள்ல எங்கெல்லாம் ஆபிரகாமை பத்தி படிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை படிக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். டிமைனர், நீங்க விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் குமாரத்தி, நான் ஆபிரகாமின் குமாரன், நான் ஆண்டவர் இயேசுவுடைய மகன், மகள். நான் மனம் திரும்பும் பொழுது எனக்கு ஒரு புதிய பதவியை, புதிய வாழ்வை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. தேவா, நானே தீனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன். தேவா, நானே தீனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சொல்லுங்க, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுங்கள். மாற்றப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகமுள்ள தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம், என்
தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாழ்க்கையை மாற்றுகிற இயேசு. ஒருவர் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது, சாபம் மாறுகிறது, தரித்திரம் மாறுகிறது, எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது. புது வாழ்வை இயேசு பரிசளிக்கிறார். சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்ன புதிய காரியங்களை செய்வார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், வாழ்க்கையை மாற்றிவிட்டார். இப்பொழுது இயேசுவோடு நடக்கிறீர்கள். இயேசு ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். இப்பொழுது ஆண்டவர் இன்னும் ஒரு புதிய காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 46 16 19 தேவன் செய்கிற புதிய காரியங்கள். 43ஆம் அதிகாரம் 18 வாசிக்கலாமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற இரண்டாவது புதிய காரியம், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு புதிய வழிகளை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே சில வேளைகளில் நீங்கள் முன்னேற முடியவில்லை, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கையிலே அது வாய்ப்பதில்லை என்று நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள். நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே புது வழி திறக்கவில்லை, நாங்கள் இன்னும் அதே நிலைமையில் இருக்கிறோம், பழைய நிலைமையில் இருக்கிறோம், முன்னேற்றம் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மீட்கப்பட்ட பிறகு ஆண்டவர் உங்களுக்கு வாசலை கட்டாயம் திறப்பார். ஏனெனில் வசனம் சொல்கிறது, வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வாழ்க்கை சில வேளை வனாந்தரம் போல் இருக்கிறது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல. ஆண்டவரே ஏதாவது நடந்தாத்தான ஆண்டவரே சந்தோஷம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. அந்த அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்கிறது, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. வாசிங்க 17. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே என் ஜனத்திற்காக சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி அவர்களை துரத்தின எகிப்தியரை, எதிரிகளை ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணினேனே, அதே போல உன் வாழ்விலும் நான் புது வழி திறப்பேன். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும் பொழுது முன்னாக தடையாக இருந்தது எது? பெரிய ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை எப்படி கடந்து போவோம், எப்படி தாண்டி செல்லுவோம் என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில் பின்னாக வந்தது பார்வோன் என்ற எதிரி. வலதுபுறம் வனாந்தரம், இடதுபுறம் வனாந்தரம். உங்கள் வாழ்க்கையில் கூட சில வேளைகள் அப்படித்தான். முன்னேறவும் முடியவில்லை, பின்னுக்கும் வர முடியவில்லை, இந்த புறமும் போக முடியவில்லை, அந்த புறமும் போக முடியவில்லை. எல்லா இடங்களிலும் நெருக்கங்கள். மனதில் நெருக்கப்படுகிறீர்கள், உள்ளத்தில் நெருக்கப்படுகிறீர்கள், குடும்பத்தில் நெருக்கப்படுகிறீர்கள், தொழிலிலே நெருக்கப்படுகிறீர்கள், வேலையில் நெருக்கம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நினைக்கிறீர்களா? மீட்கப்பட்ட ஜனமே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அந்த ஜனங்களை விடுதலை செய்து வந்த பிறகு கர்த்தர் அவர்களை நடத்துகிற பொறுப்பை எடுத்துக்கொண்டார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். நீங்கள் பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்கலாம், பெரிய அதிசயங்களை எதிர்பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் அற்புதமான செய்தியை சொல்லுகிறது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 14, Exodus chapter 14
verses 21 and 22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து, ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. நல்லா கவனிங்க, ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் 2 விதமான வழிகளை திறப்பார். ஒன்று, இயற்கையாய் நடப்பது போலவே நடக்கும், ஆனால் காரியங்கள் வாய்க்கும். ஒரு அன்பான மகன் ஒரு இன்டர்வியூக்கு கடந்து சென்றான். அந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பம். அன்னைக்கு இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டவர்கள் 600 பேர். இந்த 600 பேரை பார்த்தவுடன் இவனுக்குள் ஒரு தயக்கம் வந்து விட்டது, நமக்கு எங்க வேலை கிடைக்க போகுது அப்படின்னு. ஆனால் வரிசையாய் ஒவ்வொருவரையும் இன்டர்வியூ பண்ணி போய் முடித்த பிறகு இவனுடைய டர்ன் வந்தது. இவன் நினைத்தான், ஏதோ கேள்விகளை கேட்பார்கள், நாம் பதில் சொல்லிவிட்டு வரலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த அதிகாரி கேட்ட கேள்வி இவனை ஆச்சரியப்பட வைத்தது. ஏனெனில் முந்தின நாள் தான் அவன் ஒரு புதிய புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தான். அந்த புத்தகத்திலே இதை போல இன்டர்வியூல கேள்விகள் கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று பல கேள்விகளை இவன் படித்துக் கொண்டிருந்தான். மறுநாள் இவன் என்ன கேள்விகளை படித்திருந்தானோ அதே கேள்வியைத்தான் அந்த அதிகாரி கேட்டார். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னார், எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னார். அவரே மேலும் கீழே இவனை பார்த்துவிட்டு, நாங்கள் உங்களுக்கு செய்தி அனுப்புகிறோம் என்று அனுப்பிவிட்டார்கள். வீட்டிற்கு போனான். 2 நாளில் அந்த வேலைக்கு ஆர்டர் வந்தது. 2 பேர் தான் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் ஒருவன் இந்த வாலிபன். இது இயற்கையாய் நடப்பது போல நடக்கிற ஒரு காரியம். ரூத் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையிலே உடைக்கப்பட்ட நிலைமைகள். அவளுக்கு வாழ்க்கையே முடிந்து விட்டது. சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரியும். எல்லாம் முடிந்தவுடன் அவளும் அவள் மாமியும் பெத்லஹேமுக்கு போகும்படி நடந்து வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். கேஷுவலா, நார்மலா, யூசுவலா, இயற்கையா எல்லாரும் நடக்கிற மாதிரி தான் இவங்க நடந்து வந்தாங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஆண்டவர் இவர்கள் பெத்லஹேமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். வசனம் சொல்லுது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த நிலம் போவாசுடையதா இருந்தது என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய வாசல்களை வழிகளை திறக்கும் பொழுது சில காரியம் தற்செயலா நடக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு திடீர்னு உங்களை ஒருத்தர் சந்திக்க வருவார். அவர் வந்து உங்களோடு கூட பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு பிசினஸ் டைப் உண்டாகும். திடீர்னு ஒருத்தர் வருவார். அவர்கள் ஒரு பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது அது உங்கள் மகனுக்கு ஏற்ற துணையாக இருக்கும். கேஷுவலா நடக்குது மாதிரி நடக்கும், ஆனால் அது தேவன் செய்கிற கிரியை. சில வேளைகளில் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாய் கிரியை செய்வார். எப்படி கிரியை செய்வார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதிலை சூழ்ந்து சுற்றி சுற்றி வந்தார்கள். இவ்வளவு பெரிய மதில் எப்படி விழும், எவ்வளவு பெரிய மதில் எப்படி விழும் என்று நினைத்தார்கள். ஆனால் யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா எப்படி கிரியை செய்தார் என்று வாசிக்கிறோம். ஜாஷுவா சாப்டர் 6 verse 20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அலங்கம் சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுது? இடிந்து விழுந்தது. இவங்க போய் இடிச்சிருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில புதிய வழிகளை 2 விதத்தில் திறப்பார். ஒன்று, இயற்கையாய் நடப்பது போல நடக்கும், அதையும் ஆண்டவர் தான் செய்வார். சில வேளைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் வாசல்களையும் வழிகளையும் திறப்பார், உள்ளங்களை திறப்பார், வாழ்க்கையை மாற்றுவார், சில நன்மைகளை செய்வார். அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னா உங்களை மீட்டு கொண்டு வருகிற ஆண்டவர் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில பல புதிய காரியங்களை செய்ய போகிறார். இயற்கையாய் நடப்பது போலவும் நடக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடப்பது போலவும் நடக்கும். புதிய வாழ்வு தருகிறார், புதிய வாழ்வு தருகிறார், புதிய வழிகளை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? செய்தியை முடிக்கல, கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு புது வழிகளை திறங்க ஆண்டவரே.
நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், நான் பயந்து இருக்கிறேன். எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த செங்கடல் எப்படி பிளக்கும் என்று நான் பயந்து இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த யோர்தான் எப்படி திறக்கும் என்று பயந்து இருக்கிறேன். இந்த எரிகோவின் மதில் எப்படி கீழே விழும் என்று பயந்து இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு வழியை திறங்க. வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு வழியை திறக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் என் சத்தத்தை கேட்கிறபடி ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய வழிகளை திறந்து தாங்கப்பா. புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. புதிய வாழ்வை தருகிறவர், புதிய வாசல்களை திறக்கிறவர். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் விசுவாசத்தை காத்து கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே, கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசல்கள் திறக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, வழிகள் உண்டாவதாக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர் இயேசுவின் நாமத்தினால் உங்க பிள்ளைகளுக்காக வழிகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். புதிய வழிகளை திறங்க ஆண்டவரே, புதிய பாதைகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இஸ்ரவேலர் எரிகோவுக்கு முன்பதாக நின்று உங்களை துதித்தது போல எனக்கு வேற ஒண்ணும் செய்ய தெரியல ஆண்டவரே. நான் துதிக்க மட்டும் போற ஆண்டவரே. துதிக்கின்றேன் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே. ஆண்டவர் உனக்காய் புதிய வழிகளை, வாசல்களை நிச்சயமாய் திறப்பார். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்வை புதிதாக்குவார், எனக்கு புதிய வாழ்வு தருவார், எனக்கு புதிய வழிகளை திறப்பார். கர்த்தர் அற்புதம் செய்வார். என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக போய் வழிகளை திறப்பார். இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை இதுதான். God will open new doors and God will open new ways. அது நேச்சுரலா நடக்குது போல நடக்கும். சம்டைம்ஸ் சூப்பர் நேச்சுரலாய் கர்த்தர் அதை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவர் இந்த வனாந்திர பாதையிலே நடந்து வருகிறோமே, நம்மில் பலர் சோர்ந்து போகிறோம். நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நான் நேற்றைய தினத்தில் சொன்னது போல நாம் ஒரு பரலோக பயணத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பிசாசானவன் இந்த பயணத்திலே பயணிக்கிற உங்களை பலவிதமான சோர்வுகளுக்கு உட்படுத்துவான். உள்ளம் சோர்ந்து போய்விடும், மனம் சோர்ந்து போய்விடும். ஆனால் ஆண்டவர் தன் பிள்ளைகளை பலப்படுத்த விரும்புகிறார். மோட்ச பிரயாணி இந்த புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் அவன் எவ்வளவோ சோர்ந்து போகும் பொழுது அவ்வப்பொழுது அவனுக்கு கிடைத்த பலன் உன்னத பலன் தான். நம்மை போல பரிசுத்தவான்கள் எல்லாம் ஓட்டத்தை ஓடினார்கள், பல வேளைகளில் சோர்ந்து போனார்கள். முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி 25 ஆண்டுகள் ஆகியும் தனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கவில்லை என்றவுடன் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று கேட்கிறார். அதை சாதாரணமாய் வாசித்தால் அது சாதாரணமான வார்த்தையா இருக்கும். 15:2 வாசியுங்கள். ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்,
நான் பிள்ளை அல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர். ஆனால் அவரும் சோர்ந்து போனார். எனக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு உங்களில் அநேகருடைய இருதயம் இந்த மாலை வேளையில சோர்ந்து போயிருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகள், குடும்பத்தின் போராட்டங்கள், குடும்பத்தில் முன்னேற முடியாத நிலைமைகள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், பாரங்கள், நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். ஆனால் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி தைரியப்படுத்தினார் பாருங்கள். வசனம் 4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சோர்ந்து போன ஒரு ஆபிரகாம் சோர்ந்து போனார். எனக்கு என்ன தருவீர்? நான் உம்மை பின்பற்றி வந்தேனே, எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? சீடர்கள் கூட ஒரு நாள் கேட்டார்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் சொன்னார், இம்மையிலே 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. சிலர் அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்காகவே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. மறுமையில் நித்திய ஜீவனை விரும்புவதே இல்லை. இன்னைக்கு நீங்க அப்படி இருக்க கூடாது. உங்க வாழ்க்கை பயணத்திலே புதிய வாழ்வு தருகிறார், புதிய வழிகளை திறந்து வழி நடத்துகிறார். 3வது, உங்களுக்கு புதிய வல்லமையை தருகிறார். என்ன தருகிறார்? புது வல்லமை. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 30 வசனங்களை வாசித்தால் சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 40 வாசியுங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறார்? என்ன கொடுக்கிறார்? சில பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு பலவீனம் பல காரணத்தால் இருக்கும். ஆனா வந்த உடனே சொல்லுவாங்க, எங்களுக்கு அம்மா எனக்கு ஒரு குளுக்கோஸ் ஏத்திருங்க அப்படிம்பாங்க. என்ன ஏத்தணும்? அந்த குளுக்கோஸ் ஏத்ததுக்கு தேவையே இருக்காது. ஆனா பிடிவாதமா நிப்பாங்க, எனக்கு ஒரு குளுக்கோஸை ஏத்துங்க, நான் வீக்கா இருக்கிறேன். வரும்போது 2 பேர் கையை பிடிச்சிட்டு வருவாங்களா, ஒரே ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தன பிறகு திரும்ப அவங்க நடக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு ராஜ நடையா இருக்கும். எங்க இருந்து வந்துச்சு இந்த பலன்னா, இது குளுக்கோஸ் தந்த பலன் இல்ல, மனசுல வந்த பலன். மனசு என்ன சொல்லுது? நீ குளுக்கோஸ் போட்டுட்டா உனக்கு என்ன வந்துருது? பலன் வந்துருது. நமக்கு கூட ஆண்டவர் ஒரு பலனை வச்சிருக்கிறார். என்ன பலன் தெரியுமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போறீங்களா? போய் தேவ சமூகத்தில் உட்காருங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவை அப்படித்தான் பலப்படுத்தினார். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். எலியா, ஊழியம் இதோட முடியல எலியா, இன்னும் உனக்கு 3 விசேஷ ஊழியங்களை வச்சிருக்கிறேன். நீ அதை செஞ்ச பிறகு ஆத்மாவை எடுத்துக்கொள்ள போறதில்ல, உன்னை உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்க நீங்கள் சோர்ந்து போய் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். எத்தனையோ பேருக்கு பிசாசு மைண்ட்ல என்ன எண்ணத்தை கொடுப்பான் தெரியுமா? போதும், நீ செத்துரு, நீ எதுக்கு உயிரோட இருக்க? இன்னைக்கு ஒருவேளை ராத்திரி வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராவது வாழ்க்கையில் சோர்ந்து போய் விரக்தி அடைந்து இனிமேல் என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலைமையில வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்கள். இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் அவருக்காய் காத்திருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பார், புதிய வல்லமை. ஹல்லேலூயா. இந்த புதிய வல்லமை வந்த உடனே கழுகு என்ன செய்யுமா? செட்டைகளை அடித்து உயர பறப்பது போல உங்களையும் உங்கள் அடுத்த நிலைமைக்கு ஆண்டவர் உயர்த்துவார். புது பலன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்து பரலோகம் சென்ற பிறகு அவருடைய சீஷர்கள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? கதவை மூடிக்கொண்டு உள்ளே பயந்திருந்தார்கள். என்ன நினைச்சாங்க? இந்த இயேசுவை நம்பணும், இப்ப இவர் மரித்து பரலோகம் போயிட்டாரு, அவர் என்னன்னு ஆனது நமக்கு தெரியல, மரித்து விட்டார், அடக்கம் செய்து விட்டோம், ஆனால் இனிமேல் நாம் என்ன செய்வது என்று திகைத்து கதவை மூடிக்கொண்டிருந்தார்கள். அவங்க எதை மறந்துட்டாங்க தெரியுமா? 3 வருஷம் ஆண்டவர் கூடவே இருந்து சொன்னதெல்லாம் மறந்துட்டாங்க. 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். போகும் பொழுது அவங்க ரொம்ப சோர்வா, ரொம்ப டிப்ரெஷன்ல பேசிட்டே போறாங்க. உலகம் முழுவதும்
மக்களை பாதிக்கிற ஒரு பெரிய வியாதி ஒன்று உண்டென்றால் இந்நாட்களில் மன அழுத்தம், டிப்ரெஷன். ஒரு தாய் ஒரு நாள் வந்தார்கள், அம்மா என் பையன் நல்லா காலேஜுக்கு போயிட்டு இருந்தாமா, ஏதோ ஒரு மன அழுத்தம், என்ன ஆச்சுன்னே தெரியல, ரூமை விட்டே வெளியே வரமாட்டான். நான் 3 வேளை கொண்டு சாப்பாடு கொடுக்கணும். அவன் ரூமை பார்த்தா அலங்கோலமா இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல கிடக்குது, அப்படியே உட்காந்துருப்பான். இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பான், இல்லாட்டி மொபைல்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பான். தாடி வளர்த்திருக்கிறான், முடிய வளர்த்திருக்கிறான், ஷேவ் பண்றது இல்ல, துணிய மாத்துறது இல்லம்மா. 3 நாளைக்கு ஒரு நாள் குளிக்கிறான். சாப்பிடுறான்னா சில வேளையில சாப்பிட மாட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. டாக்டர்கிட்ட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், சர்ச்சுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். என் சன்னு டிப்ரெஷன்ல இருக்கிறாமா. இன்னைக்கு டிப்ரெஷனுக்கு பல ஸ்டேஜ் இருக்குது, பல லெவல் இருக்குது. சிலர் வேலைக்கு போறீங்க, மனசெல்லாம் சோகம். சிலர் பிள்ளைகளை கவனிக்கிறீங்க, மனசுல ஒரு மன அழுத்தம். முழு உலகத்திலும் ஜனங்களை சின்ன பின்னமாக்க வேண்டும் நினைக்கிற இந்த பிசாசு மன அழுத்தம் என்ற ஒரு வியாதியை கொடுத்து, சர்ச்சுக்கு போறதுல என்ன பிரயோஜனம், ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், வேத வாசிச்சு என்ன பிரயோஜனம், ஊழிய செஞ்சு என்ன பிரயோஜனம், மன அழுத்தத்தை கொடுப்பான். ஊழியர்களாகி எங்களுக்கு என்ன சோறு வரும் தெரியுமா, என்ன ஆண்டவரே இவ்வளோ ஊழியம் செஞ்சோம், ஆனா அதன் பலன் இப்படி இருக்குதே ஆண்டவரே, இது உண்மையாவே ஒரு சோர்வாயிரும். எம்மா ஒரு சீஷர்கள் இப்படி பேசிக்கொண்டே நடக்கிறாங்க. வாசிங்க 15வது வசனம் 24, லூக்கா 24:14 படிக்கலாம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். எப்படியா 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு என்ன செய்தார், சேர்ந்து நடந்து கூடவே நடக்கிறார். நீங்க சோர்ந்து போய் கட்டில படுத்துட்டு யோசிக்கிறீங்களே, இயேசு கூடவே இருக்கிறார். சோர்ந்து போய் கணவன் மனைவியுமாய் சில காரியங்களை குறித்து பேசுறீங்களே, இயேசு கூட இருந்து கவனிக்கிறார். சோர்ந்து போய் உங்க தாயின் இடத்துல அழுது கொட்டு புலம்புகிறாயே, ஆண்டவர் கூட இருக்கிறார். உங்கள் சோர்வின் நேரத்தில் எல்லாம் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கூடவே இருக்கிறார். சரி வாசியுங்கள். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்கிறார். அவர்கள் ஒருவனாகிய, நீங்க ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். உடனே அந்த கான்வர்சேஷன் தொடருது. அவர்தான் இஸ்ரவேலை ரட்சித்து மீட்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் ஐயா, அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போயிருச்சு. உங்க நம்பிக்கை உடைஞ்சு போயிருச்சா? இந்த மாலை வேளையில நீங்க எவ்வளவு வருஷமா நம்புனீங்க, திடீர்னு நிகழ்ந்த ஒரு சம்பவம் உங்க நம்பிக்கையை ஷேட்டர் ஆக்கிருச்சா? இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன்னை நான் பலப்படுத்தும்படி நான் வந்திருக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. 31 அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சோர்ந்து போயிருக்கும் போது நீங்க இந்த வேத வாக்கியங்கள் தான் உங்களுக்கு பலன் தரும். 38 வருஷத்துக்கு மேல தேவனோடு நடக்கிறேன், நான் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் என்னை பலப்படுத்துகிறது இந்த வசனம். உட்கார்ந்து மணிக்கணக்காய் பல பக்கங்களை படித்துக் கொண்டே இருப்பேன். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வருகிற வசனம் உள்ளத்தை தேற்றும். அடுத்த வசனம் சொல்லுது, அந்நேரமே எழுந்திருந்து, அந்நேரமே சோர்வு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. கர்த்தர் அவர்களோடு பேசி வசனத்தை விளங்க காட்டின உடனே மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு, புது பலன். அந்நேரமே எழுந்து நேரா போயிட்டாங்க எருசலேமுக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில நீங்க எப்படிப்பட்ட சோர்வுகள், ஒருவேளை என் வியாதி என்னை சோர்வுக்குள்ளாக்குகிறது, மருத்துவர்களுக்கு செலவழித்து சோர்ந்து போகிறேன், வியாதியோடு இருக்கிற என் மனைவி, என் தாய், என் தகப்பன், என் பிள்ளை, இவர்களை நினைத்து நான் சோர்ந்து போகிறேன், என் குடும்பத்தில் காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சோர்ந்து போவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலனை, புதிய வல்லமையை தரும்படி நம்ம மாலை வேளையிலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நிச்சயம் அதிசயம் செய்வார். தி மைனர் நிச்சயமாய் தேவன் அற்புதத்தை செய்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்புறீங்களா?
அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். சொல்லுங்க, அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். சொல்லுங்க விசுவாசத்தோடு, வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், வழி திறக்கும். ஆமாண்டவரே, உங்க ஜனத்திற்காய் அதிசயங்கள் நடக்கட்டும். செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நீங்க பாடும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். இன்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. எல்லா குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே, மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தாரே, இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்னை அதிசயம் காணச் செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்வை புதிதாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு புதிய வழிகளை திறப்பார். கர்த்தர் உங்களுக்கு புதிய வல்லமையை கொடுப்பார். கர்த்தர் கடைசியாக இன்னொரு புதிய காரியத்தை செய்கிறார். நாம் வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசியுங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இது 3வது வானமும் 3வது பூமியும். முதல்ல ஒண்ணு படைச்சார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அது சேதமடைந்து சிதலமடைந்து அது சின்ன பின்னமாகிவிட்டது. ஆண்டவர் திரும்ப உண்டாக கடவது என்று உண்டாக்கினாரே, அந்த வானத்திலும் பூமியிலும் தான் நீங்கள் நானும் இப்பொழுது இருக்கிறோம். நாம் பார்க்கிற இந்த வானம் இந்த பூமி ஒரு நாள் ஒளிந்து போகும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. சில நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கை நிரந்தரம், மாடி மாடியாய் கட்டி கோடி கோடியாய் சேர்த்து என்னவோ ரொம்ப வருஷம் இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் லைஃப். இது நிரந்தர வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் இதை எல்லாம் ஒரு நாள் அகல பண்ணி புதிய வானத்தையும் புதிய பூமியும் தருவாராம். அந்த வாழ்க்கையிலே என்ன இருக்குமாம்?
இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இப்பவும் துடைப்பார். ஆனா சாகிற வரைக்கும் கண்ணீர் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும் பொழுது கதறி கதறி அழுதுதான் பிறக்கிறது. அந்த குழந்தை மரிக்கும் பொழுது அந்த குழந்தை அழுவதில்லை, அந்த குழந்தையை சுற்றி இருக்கிறவர்கள் அழுகிறார்கள். மனிதனாய் பெரிய ஆளாய் ஆகி குடும்பஸ்தர்களாய் மாறின பிறகு குடும்பத்தார் எல்லாரும் அழுகிறார்கள். மனித வாழ்க்கையிலே அழுகை, அலறுதல், கண்ணீர், துக்கம் தவிர்க்க முடியாத ஒன்று. இப்பொழுது இருக்கிற வானமும் இப்பொழுது இருக்கிற பூமியும் இருக்கும் வரைக்கும் துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாம் இருக்கும். இவைகளுக்கு மத்தியிலே இயேசு உங்களுக்கு ஆறுதல் தருவார். ஆனால் கண்ணீர் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கை பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ராத்திரி உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், அந்த பரலோக வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசிக்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அங்கே வாழ்க்கை கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பியது. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கோடி கோடி ஆண்டுகள் யுகா யுகமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள் பிரவேசித்தால் ஆண்டவர் அங்கு எல்லாவற்றையும் புதிதாய் வைத்திருக்கிறாரா? அழகான ஒரு பரலோகம் நமக்காய் காத்திருக்க, இந்த பூமிக்குரிய துன்பங்களையும் துக்கங்களை நினைத்து உங்களில் ஒருவரும் வாழ்க்கையை முடிக்க கூடாது. தற்கொலை செய்கிறவர்கள் நேராக நரகத்திற்கு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உபத்திரவங்களை தாண்டி வர, இந்த உபத்திரவங்களை தாங்க, இந்த பிரச்சனைகளில கூட உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு இயேசு இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த இயேசு உங்களுக்கு புதிய வாழ்வை தருவார், புதிய வழிகளை திறப்பார், புதிய பலனை வல்லமையை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு புதிய வாசஸ்தலம், ஒரு புதிய வருங்காலம் பரலோகத்தில் இருக்கிறது. இது அல்ல நிரந்தரம், நிரந்தரமான வாழ்க்கை அங்கே இருக்கிறது. இன்றைக்கு இரவு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன தீர்மானம்? ஆதாம் ஏவாள் ஒரே ஒரு தவறு செய்ததினால் அந்த மகிமையான வாழ்வை இழந்து போனார்களே. ஆண்டவரே, என் வாழ்விலும் நான் செய்த தவறுகளின் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து குற்ற உணர்வுள்ளவனாய் கூனி குறுகி நிற்கிறேன். என்னையும் உம்முடைய ரத்தத்தினால் கழுவி எனக்கு புதிய வாசல்களை திறந்து தாரும், புதிய வழிகளை திறந்து தாரும், புதிய பலனை கொடும், புதிய ஆசீர்வாதத்தை கொடும். இன்றைக்கு இரவு கேட்க போகிறோம். பூமியிலும் ஆசீர்வாதம், பரலோகத்தில் நித்தியமான சந்தோஷம். இன்றைக்கு இந்த நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை புதிதாக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை புதிதாக்க போகிறார், உங்கள் பிள்ளைகளை புதிதாக்க போகிறார், உங்கள் தொழிலிலே புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதெல்லாம் இந்த பூமியிலே தேவன் செய்கிற புதிய காரியங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பரலோக வீடு அங்கே ஆயத்தம் செய்து, புது வீடு. புது வீட்டுக்குள்ள போறதுனா எல்லாருக்கும் சந்தோஷம். பூமியில நமக்கு புது வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோகத்தில் புது வீடு, புது நகரம், புது மாளிகை, புதிய வாழ்வு காத்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். சகலத்தையும் புதிதாக்குகிறவரே, பயபக்தியோடு எழும்பி நிற்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னீங்கப்பா. ஒரு புது வானத்தையும் பூமியை உண்டாக்கி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த போது அவங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க ஆண்டவரே. பிசாசின் இடத்துல இழந்துட்டாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் கூட என் வாழ்க்கையில பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு வெறும் கையா நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒளித்து கொண்டு மறைத்து கொண்டு நிற்கிறேன். சமுதாயத்தையும் நான் எதிர்நோக்க முடியல, உங்களையும் ஃபேஸ் பண்ண முடியல ஆண்டவரே. பாவம் என்னை பிரித்து விட்டது ராஜா. இந்த ராத்திரி வேளையில மனஸ்தாபத்தோடு உம்முடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிறேன். என்ன நீங்க கழுவுங்க ஆண்டவரே. எனக்கும் புது வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்தீங்க, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று. ரட்சகர் இயேசு பூமியிலே வந்து பிறந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி
ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்த பிறகு இதோ உங்களோடு புது உடன்படிக்கை செய்கிறேன் என்று புது உடன்படிக்கை செய்தாரே, எல்லாவற்றையும் திருப்பி தருவேன் என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னீங்களப்பா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. அப்படியே கொஞ்ச நேரம் வலது கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கை நான் தொலைத்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே, இழந்து நிற்கிறேன் ஆண்டவரே. பாவம் என் வாழ்க்கையில விளையாடினபடினால் நான் எவ்வளவோ நஷ்டப்பட்டு சாபத்துக்குள்ளா இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மேஜர் கைகளை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. இந்த மாலை வேளையில் உங்களில் யாராவது ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையை மாற்றணும், என் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் இல்லை, சாபங்கள் இருக்கிறது, நான் ஆதாமை போல வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆதாமை போல ஏவாளை போல துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மாற்றம் வேண்டும், என் வாழ்க்கையை இயேசு மாற்ற வேண்டும், என் இருதயத்தை இயேசு மாற்ற வேண்டும், என் வீட்டை இயேசு மாற்ற வேண்டும். யாராவது அப்படி உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்பினால் தைரியமாக முன்னாடி வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முன்னாக வருகிறவர்கள் பாக்கியவான்கள். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கை மாறணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும், என் வாழ்க்கை சாபத்தினால் நிறைந்த வாழ்க்கையா இருக்கக்கூடாது, ஆதாம் ஏவாள் வாழ்க்கை போல என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. இயேசு ராஜா என்னை கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. உங்க ரத்தம் என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை கழுவட்டும். தலைமுறை தலைமுறையாய் ஆதாமின் நாட்களிலிருந்து தொடர்ந்து வந்த பாவ சாபங்கள் என் குடும்பத்தை விட்டு வேறறுக்கப்படட்டும். இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பத்தை விட்டு வேறறுக்கப்படட்டும். பாவத்தின் விளைவுகள், சாபத்தின் விளைவுகள், பாவத்தின் தண்டனைகள் என் குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு சகையை பார்த்து சொன்னீங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. கைகளை உயர்த்தினவர்கள் சொல்லுங்க, எனக்கு ரட்சிப்பு வரட்டும், என்னை ரட்சிங்க, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வரணும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வர விரும்புகிறார். உங்க வாழ்க்கை இன்றைக்கு தலைகீழாய் மாறுகிறது. கர்த்தர் எல்லா சாப கட்டுகளையும் முறிக்கிறார். இந்த இரவு உன் மேல் இருக்கிற நுகத்தடிகளை ஆண்டவர் முறித்து போடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அவரை பார்த்து பேசுங்க. இயேசுவே நான் பாவி, என் பாவங்களை மன்னிச்சிருங்க. அறிந்து அறியாமல் நான் எவ்வளவோ தவறுகளை செய்தேன். ஆதாமை போல ஒளித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்து நிற்பதற்கு வெட்கத்தோடு இருக்கிறேன். ஆனால் நீரோ அன்போடு கூட ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை சிந்தி தோல் உடையை ஆதாம் ஏவாளுக்கு போர்த்தினது போல எனக்காக இந்த ரட்சகரை அனுப்பி என் பாவங்களை கழுவ சித்தம் கொண்டீங்களே. சொல்லுங்க, என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன் இயேசுவே, என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன், என் இருதயத்தை உமக்கு தருகிறேன். தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க. வாலிபனே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். இனிமேல் நீ பிசாசுக்கு அடிமை அல்ல, நீ பிசாசுக்கு அடிமை அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். Thank you Jesus. Hallelujah. உள்ளத்தை ஒப்பு கொடுத்தவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் இன்றிலிருந்து கிரியை செய்யுங்கப்பா. இருதயத்தை அர்ப்பணித்தவர்கள் வாழ்க்கையில தேவன் இன்றிலிருந்து கிரியை செய்ய போகிறதற்காய் நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் சகலவற்றையும் புதிதாக்குவார். என் இயேசு என் வாழ்க்கையில் சகலவற்றையும் புதிதாக்குவார். நான் சகைவை போல எல்லாவற்றையும் நான் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திருந்தி வாழப் போகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, திருந்தி வாழப் போகிறேன். இயேசுவின் பிள்ளையாய் வாழப் போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் புதிய வாசல்கள் திறக்க போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
உங்களுக்கு முன்னாக இருக்கிற செங்கடல் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவரால் பிளக்கப்பட போகிறது. எல்லா யோர்தான்கள் இயேசுவின் நாமத்தில் பிளக்கப்பட போகிறது. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே தடைகள், எல்லா தடைகள் விலகுவதாக, எல்லா தடைகளும் விலகுவதாக, எல்லா தடைகளும் விலகுவதாக. இன்றிலிருந்து கர்த்தர் உன் முன் செல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு முன்னே செல்லுகிறார். செங்கடல் இரண்டாய் பிளக்கும், யோர்தான் வழி விடும். இந்த ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க வாயை திறந்து. புது வழி எனக்கு திறக்கப்படுகிறது. புதிய வாசலை திறக்கிறார் கர்த்தர். புதிய பாதைகளை திறக்கிறார். இயற்கையாகவும் அது நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இனிமேல் உனக்கு அற்புதத்தின் நாட்கள். ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு புதிய வல்லமையை கொடுக்கிறார். புதிய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கி வருகிறார். எல்லா நுகத்தடிகளும் முறிகிறது, எல்லா கட்டுகளும் உடைகிறது. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். புதிய பலன், புதிய பலன், புதிய பலன். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை காணாமல் நீ மறிக்க போவது இல்லை, மறிக்க போவது இல்லை. கர்த்தர் அற்புதர். அவர் அற்புதங்களை செய்வார். Thank you Jesus. Thank you Jesus. விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. Hallelujah. Thank you Jesus. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த பாட்டை இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு பாடிக்கிட்டே போறீங்க. ஒரு ராஜா உங்களுக்கு முன்னே போகிறார். புதிய வாசல்களை திறப்பார். நீங்க புது பலத்தோடு கூட போக போறீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? அந்த புதிய எருசலேம், அந்த புதிய வானம், அந்த புதிய பூமி. என்ன தீர்மானத்தோடு போகணும் தெரியுமா? இனிமே நான் எந்த துன்பங்கள் துக்கங்களின் வழியாய் போனாலும் ஆண்டவருக்காய் சகிப்பேன், பரலோக தேவனுக்காய் சகிப்பேன். நான் பரலோகம் போகிற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ராஜா எங்க போறார்? உங்களுக்கு முன்னாடி போறார். யார் உங்களுக்கு முன்னாடி போகிறார்? இயேசு ராஜா. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம். வாயை திறந்து சொல்லுங்க. சகலவற்றையும் புதிதாக்குகிற தேவன் ஒரு புதிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இனி ஒரு வாழ்க்கை முழுவதும் வெற்றி, பரலோகம் சென்று சேருகிற வரைக்கும், அந்த புதிய வானம், அந்த புதிய பூமியை காணுகிற நாள் வரைக்கும் இந்த பாடலை பாடி 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 நீ பரலோகம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயம் நமக்கே.
ஹalleluya ஹalleluya. நீங்கள் தோல்வி உங்களுக்கு சொந்தம் அல்ல, வெற்றி உனக்கு சொந்தம். இயேசு ராஜா முன்னே செல்வதால் உனக்கு வெற்றி. Hallelujah. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும், உங்க ஆசீர்வாதம் இறங்கட்டும், பலன் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், வரங்கள் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், நன்மைகள் வரட்டும், வீடுகளிலே சமாதானம் உண்டாகட்டும். யுத்தங்கள் ஓய்வதாக, எல்லா யுத்தங்கள் ஓய்வதாக, குடும்பங்களில் இருக்கிற யுத்தங்கள் ஓயட்டும், வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் ஓய்வதாக. சகலமும் புதிதாகிறது. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சுகப்படுத்துகிறார். Receive your healing. கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை வியாதிகளை முறிக்கிறது, வேதனைகளை முறிக்கிறது, கட்டுகள் உடைகிறது, கண்ணிகள் தெறிப்புண்டு போகிறது. சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வாயை திறந்து சொல்லுங்க, சுகத்தை எடுத்துக் கொள்கிறேன், சுகத்தை எடுத்துக் கொள்கிறேன். மன அழுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்று இரவு விடுதலை கொடுக்கிறார். உன் டிப்ரஷன் உன்னை விட்டு விலகுகிறது, தற்கொலை எண்ணங்கள் விலகுகிறது, கவலைகள் விலகுகிறது, அவிசுவாசங்கள் விலகுகிறது, எல்லாம் புதிதாகிறது. ஆண்டவர் புதிதாக்குகிறார். புதிய காரியங்களை வரும் நாட்களில் செய்வார். நீ புதிய காரியங்களை காண்பாய். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அப்படியே கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் இந்த சபிக்கப்பட்ட பூமியில் வாழுகிறேன், ஆனால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறீர். ஒரு நாள் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆண்டவரே, நீர் மத்திய ஆகாயத்தில் வந்து என்னை அந்த பரலோகத்திற்கு அழைத்து செல்லுவீர் ஆண்டவரே. அந்த நாள் வரைக்கும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உம்மை தொடர்ந்து பின்பற்றுவேன், பரிசுத்தமாய் வாழுவேன். அந்த புதிய வானம் புதிய பூமி வாசமாய் இருக்கிற அந்த எருசலேமுக்கு நான் வந்து சேரும் வரைக்கும் என்னை காத்துக் கொள்ளும் என்று என்னையும் என் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த இரவு மன நிறைவோடு அனுப்புங்க, சந்தோஷத்தோடு அனுப்புங்க. உடைய அடியாள் உடைய நாமத்தினால உடைய ஜனங்களை பிளஸ் பண்ணி அனுப்புகிறேன் அப்பா. In Jesus name I pray.